1981ஆம் வருஷம். அட, அந்த காலத்திலேயே ரிபப்ளிகன் ஆர்மின்னு ஒரு படையே இருந்துச்சு. சீரியஸா சொல்றேன். இந்தியாவை ஒன்று சேர்க்கணும்னு இங்கிலாந்துல இருந்து சுதந்திரம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசு அவங்கள பார்த்தா பயங்கரவாதிகள்னு நினைச்சிச்சு. கைது பண்ணி சிறை வச்சிட்டாங்க. அதெல்லாம் போதாதுன்னு அவங்களோட அரசியல் ஸ்டேட்டஸையும் எடுத்துட்டாங்க. சாதாரண குற்றவாளிகளா மாத்திட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மேஸ் சிறையில இருந்த .RA ஆக்டிவிஸ்ட்ஸ் ஒரு பெரிய போராட்டத்தையே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெய்மண்ட்னு ஒரு ஜெயிலர் இருந்தாரு. ஒரு நாள் வேலைக்கு போறதுக்கே எவ்வளவு கவனமா இருப்பாருன்னா பாருங்க. மிகச்சரியா உடை அணிஞ்சு சாப்பிட்டு முடிச்சு காரையும் சுத்தத்தையும் நல்லா சோதிச்சு பார்த்துட்டு தான் போவாரு. அந்த காலத்துர்லாந்துல பயம், வன்முறை எல்லாம் ஒருவித சாதாரண விஷயம். அரசு அதிகாரிகளுக்கு எப்போதும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு. கொலை RA டீம் சாரி உறுப்பினர்கள் சிறைக்கு போற ரோட்ல எப்பவும் வெடிகுண்டு வைப்பாங்க. ரேமண்ட் வேலைக்கு போறப்போ ரேடியோல சிறைச்சாலையில நடக்கிற போராட்டம் பத்தி சொல்றாங்க. .RA கைதிகள் உடை போடாம குளிக்காம போராடுறாங்க. அதுக்கு பெயர் .T புரோட்டஸ்ட். அவங்க சிறை அதிகாரிகளுக்கு எதிராக போராடுற முறை. சிறைக்கு போன ரேமண்ட் ராஜ்ய கலவரத்தால சோர்ந்து போய் நேரா அவருடைய லாகருக்கு போறாரு. வேற யாரையும் போலல்லாம அவர் உள்ளுக்குள்ளே சிரமப்படுறாரு, யாருடனும் பேசாம. ரேமண்ட் வேலையில சலிஞ்சிட்டாரு. குறிப்பா .RA கைதிகளுக்கு கொடுமை பண்றதுல. அந்த கொடுமை அவரை நொறுக்கிட்டு அடிச்சதால அவர் கை எப்பவும் காயப்பட்டிருக்கு. காயப்பட்ட கையை நல்லா கழுவிய பிறகு ரேமண்ட் வெளியே போய் ஒருத்தனா சிகரெட் பிடிக்கிறாரு. அவரு வாழ்க்கைய பத்தி யோசிச்சு. அவனை சுத்தி இருந்த பயங்கரமான சூழல். சிறைச்சாலை உணவகத்துக்கு திரும்பியப்போ ரெய்மண்ட் ஒரு வார்த்தையும் பேசாம சாப்பிட்டான். நடந்துகிட்டு இருக்கிற சண்டையும் முடிவில்லா பேத்த வெடிப்பு, கொலைகள்னு எல்லாமே பயத்துல தத்தளிச்சிட்டு இருக்கிற நிலை. அந்த இரவு புதுசா கைது செய்யப்பட்ட .RA உறுப்பினர் டேவி கில்லன் சிறைக்கு கொண்டு வரப்பட்டான். அவன் சிறை உடையை அணிய மறுத்தான். நான் குற்றவாளி இல்ல, அரசியல் கைதின்னு உறுதியா சொன்னான். மற்றவர்களைப் போல அவனும் குளிக்காம இருக்கிற போராட்டத்துல சேர்ந்தான். காவலர்களுக்கு அவன் முடிவு பொருட்படுத்தவில்லை. அவன் உடைகளை கிழிச்சு போட்டு சிறை அறைக்குள் வீசினாங்க. இறுதியில் அவன் முகம் நிறைய காயங்களோட இருந்தது. அவன் வந்தவுடனே கொடுக்கப்பட்ட அடி. அந்த அறைக்குள்ள டேவி சுத்தி பார்த்தான். சுவர்களும் தரைகளும் அழுக்கா இருந்தது. மனித கழிவின் துர்நாற்றம் காத்துல நிறைஞ்சி இருந்தது. அவனுக்கு புரிஞ்சது அவன் வேறொரு RA உறுப்பினரான ஜெர்ரி காம்பெல்லோட அந்த அறையை பகிர்ந்துக்கணும்னு. கைதிகள் அதிகாரிகளை தூண்டிவிட என்னோட சிறை அறைகளே அழுக்காக்குறாங்க. அதுவும் எவ்வளவு மோசமான சூழல்னா நம்பவே முடியாது. ஆனா டேவி தன் சக கைதிகளோட ஒருத்தமாவே இருக்கணும்னு தீர்மானிச்சு அந்த சூழலுக்கு தன்னையே ஏற்றிக்கிறான். அடுத்த காலையில சாப்பிடவே மனசு வராத சாப்பாடு. டேவி சாப்பிட முயற்சி பண்றப்போ ஜெர்ரி தன் கழிவுகளை சுவரில் பூசுறதை பார்க்கிறான். அது பார்க்கவே அருவருப்பா இருக்கு. டேவிக்கு சாப்பாடு கொஞ்சமும் இறங்கல. அவன் சாப்பாட்டை கோபத்தோட சிறை அறை மூலையில் வீசிவிடுகிறான். பிறகு ஜெர்ரி மற்றும் மற்ற கைதிகள் தங்கள் போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்குகிறார்கள். அவர்கள் சிறை அறை கதவுகளின் கீழ் இருக்கும் வெளியில் சிறுநீர் கழிக்கிறார்கள். அந்த துர்நாற்றம் சிறை முழுவதும் பரவுகிறது. அவர்களோட லட்சியம் ரொம்ப சிம்பிள். காவலர்களுக்கு வாழ்க்கையை சாத்தியமில்லாமல் செய்யணும். அவர்களை உச்சகட்டத்துக்கு தள்ளணும். இதுல போராட்டம் நின்னுடுதா என்னன்னா இல்ல. டேவி மற்றும் ஜெர்ரி கவனமாக. அடுத்தது என்னன்னா, சிறைச்சாலையில அந்தாங்க காத்திருக்கிற சூழல். டேவி ஒரு சின்ன பேப்பரை சுருட்டி ரகசிய குறிப்பு எழுதி வாயில மறைச்சு வச்சுட்டான். அவங்க குடும்பத்தாரை சந்திக்க போறாங்க. இதுதான் .RA உறுப்பினர்களோட வெளியில இருக்கிறவங்க கூட தகவல் பரிமாறிக்கொள்ள நல்ல வாய்ப்பு. கொஞ்ச நேரம் காத்திருந்தாச்சு. டேவி மற்ற கைதிகளையும் சந்திப்புக்கு அழைச்சிட்டு போறாங்க. மனிதாபிமானமான நடவடிக்கைன்னு காமிக்க காவல்காரங்க அவங்கள அழகா உடை உடுத்த வைக்கிறாங்க. போறதுக்கு முன்னாடி ஜெர்ரி ரகசியமா அவன் பேண்ட்ல ஒரு ஓட்டை போட்டுட்டான். அவங்க திட்டத்துல இதுவும் ஒரு பகுதி. சந்திப்பு நேரம். அவங்க பாட்டிகளும் குடும்பத்தாரும் கடுமையான கண்காணிப்போட சந்திக்கிறாங்க. அப்போ ஜெர்ரியோட காதலி ரகசியமா ஒரு சின்ன ரேடியோவை அவள் உடம்புல மறைச்சு வச்சிருந்து அவனுக்கு கொடுத்துட்டா. அவன் அந்த ஓட்டையில சட்டன்னு மறைச்சு வச்சிட்டான். அதே நேரம் டேவி ரகசிய குறிப்பை அவன் காதலிக்கு ரகசியமா கொடுத்துட்டான். வாயிலிருந்து வாய்க்கு. அந்த மாலை மறுபடியும் சிறையில. அவங்க செல்லுக்குள்ள ஜெர்ரி கடத்தி வந்த ரேடியோவை பொருத்தி வச்சிடறான். அதுல வெளியுலக செய்திகளை கேட்டு கைதிகள் எதிர்காலத்துல எப்படி எதிர்ப்பு காட்டணும்னு திட்டம் போடுறாங்க. அந்த இரவு ஜெர்ரி தூங்கிட்ட பிறகு டேவி ரகசிய குறிப்பை மெதுவா எடுக்கிறான். சின்ன பேப்பர் துண்டு ஒன்னு திறந்து பார்க்கறான். அதுல அவன் காதலியோட போட்டோவும் இருக்கு.
கண்ணீர், சந்தோஷம்னு எல்லாமே கலந்து அவன் மனசு பதற சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் காலை கைதிகள் கத்துற சத்தம் கேட்டு அதிர்ச்சியா போறாங்க. ஜெர்ரி உடனே டேவிய பதிலா இருக்க சொல்றான். புதன் கிழமைதோறும் காவலாளிங்க .RA உறுப்பினர்களுக்கு கொடுமையான தண்டனை கொடுப்பாங்க. அந்த நாள் கொடுமையான அடி வாங்க போறது பாபி சான்ஸ் RA, போராட்ட அமைப்போட தலைவன். பாபி மனசை உடைக்க ஜெயிலர் ரேமண்ட் அவன் தலையை வலுக்கட்டாயமா மழிச்சு சக்தியா குளிப்பாட்டி விடுறான். சுத்தமாக்கிய பிறகு அடிபட்டு அவமானப்பட்டு பாபி செல்லுக்கு கூட்டிட்டு வரப்படுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு ரேமண்ட் சிறைச்சாலை அதிகாரிக்குள்ள ஒரு பயங்கரமான கஷ்டம். அவருக்கு கைதிகளை விலங்குகளை மாதிரி நடத்துறது ரொம்ப பிடிக்கல. அவங்க துன்பத்துல அவருக்கு பங்கு இருக்கிறது அவருக்கு சந்தோஷமா இல்ல. பாபி அடக்கப்பட்ட பிறகு போராட்ட முடிவுக்கு வந்தது. மனமில்லாம கைதிகள் கேட்பதற்கு சம்மதித்தார்கள். அவங்க குளிச்சாங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க. ஹசமட் சூட் போட்டுக்கிட்டு காவலாளிகள் ஒவ்வொரு செல்லுக்கும் போய் குழப்பான சுவர்களை சுத்தம் பண்ணினாங்க. அதுக்கிடையில கொடுமையா அடிவாங்கிய பாபி சந்திப்பு அறையில அவர் பெற்றோர்களை பார்த்தாரு. அவர் நிலைமை எப்படி இருந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டேங்கிற மாதிரி சரியா இருக்கேன்னு சொன்னாரு. இந்த சந்திப்பு நேரத்தை வேற கைதிகள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சந்திப்பு அறையில உள்ளே இருக்கிற .RA உறுப்பினர்களுக்கு காவலாளிகளின் கொடுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்லிவிட்டு போனாங்க. சந்திப்பு முடிஞ்ச பிறகு கைதிகள் ஒரு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அங்கே ஒரு பாதிரியார் பிரசங்கம் பண்ணினாரு. ஆனா பாபி அந்த வாய்ப்பை உபயோகிச்சு கைதிகளை ஒன்று சேர்த்து வலிமையா இருங்கன்னு உற்சாகப்படுத்தினாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் அனைவருக்கும் கொஞ்சம் அதிகமா வேலை செய்யற மாதிரி இருந்துச்சு. பாருங்க, பாஸ்ட் பட்டி தொட்ட போர் வீரன் ஆரியல பெரிய தலைவன். சிறையில யாருக்கும் பயப்படாத டெரர். அந்த ராத்திரி கள்ளத்தனமா கிடைச்ச சீட்டு ஒன்ன பார்க்கிறான். பைபிள் பக்கத்தை சிதறடிச்சு சிகரெட் சுருட்டுறதுல கவனமா படிக்கிறான். அந்த சீட்டில RA பிரிட்டிஷ் அரசாங்கம் கலவரம் எல்லா விவரமும் படிச்சு முடிச்சதும் சாம்பலாக்கிட்டான். ஒரு கோடு இல்ல. அடுத்த காலையில புது யூனிஃபார்ம் வச்சு காவல்காரங்க கைதிங்க கிட்ட கொடுக்கறாங்க. அறைங்க சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. அடேங்கப்பா, பாபிக்கு கடுப்பு. அழுக்கு போராட்டம் முடிஞ்சிடுச்சு. சீர ஆரம்பிச்சான். செல்லையும் உடைச்சு தள்ளுறான். பாபியோட அலறல் கேட்டு வேற கைதிங்க சேர்ந்து அவங்க அறைங்க எல்லாம் உடைச்சு தள்ளுறாங்க. எவ்வளவு பாதிப்பு பண்ணினான்னு தெரியுது இல்ல. பாபி அங்கே சிறைவாசிகளோட ஒருத்தன் சீற்றம். பொறுமையா இல்லாத சிறை அதிகாரிகள் இராணுவத்தையே அனுப்பிச்சாங்க. செல் கதவுகளுக்கு வெளியே காவல். பின்னாடி ஒவ்வொரு செல்லையும் திறந்து பாருங்க. பாபியையும் மற்றவங்களையும் அளவுக்கு அதிகமா அடிச்சாங்க. ரொம்ப கொடூரமா. ஆனா அந்த அறை மூலையில ஒரு இராணுவக்காரன். கண்ணீர் வழிஞ்சிடுச்சு. சாதிச்சிட்டான் அவன் மனசாட்சி. இந்த கொடுமைகளுக்கு உடன்படவே இல்ல. குறிப்பா .RA உறுப்பினர்கள் குற்றவாளிகள் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அவங்க அயர்லாந்து ஒற்றுமைக்காக போராடுறவங்க. இந்த போர்ஸ் சூழல்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் அளவுக்கு அதிகமா போயிடுச்சுன்னு அவனுக்கு தோணுச்சு. விலங்குகளைப் போல நடத்துறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு சிறை காவலர் ரேமண்ட் தன் அம்மாவை ஓய்வூதிய இல்லத்துல போய் பார்க்கறான். பூ கொண்டு போயிருந்தான். அமைதியா பேசணும்னு நினைச்சான். ஆனா அவன் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு RA உறுப்பினர் திடீர்னு வந்தான். அவனை சுட்டு போட்டாங்க. ரெய்மண்ட் இறப்பு இர்லாந்துல இருந்தே உக்கிரமான போரை இன்னும் கொளுத்தி போட்டது. ஒரு நாள் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பாதிரி ஜெயிலுக்கு வந்து பாபியை பார்த்தாரு. அவர் பாபியை பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட சமாதானம் பண்ண சொல்லி வற்புறுத்தினாரு. ஆனா பாபி கோபத்தாலும் வெறுப்பாலும் எரிஞ்சு போயிட்டாரு. அரசாங்கம் அவருடைய நண்பர்களையும் அப்பாவி மக்களையும் கொன்னுச்சு. அவருக்கு அரசாங்கம்னா ஒடுக்குமுறை ஆளுங்க தான். அவங்க பேச்சுல பாபி அடுத்த திட்டத்தை சொன்னாரு. உண்ணாவிரதம். அரசாங்கத்தோட கொடூரமான செயல்களையும் RA உறுப்பினர்களுக்கு செய்யற மனுஷத்தன்மையற்ற நடவடிக்கைகளையும் எதிர்த்து போராடுறதுக்கு இதுதான் அவருடைய வழி. ஆனா பாதிரி அந்தடியாவை கடுமையா எதிர்த்தாரு. பாபியோட திட்டம் ரொம்ப ஆபத்தானதுன்னும் பட்டினியாலேயே இறந்து போயிடுவாருன்னும் அவர் நம்பினாரு. ஆனா பாபி ஒரு காலை கூட நிம்மதியா இருக்கல. அரசாங்கத்தை பொறுப்புக்கு கொண்டு வரணும்னா இறக்கவும் கூட தயாராயிருந்தாரு. அவர் இறந்து போன அந்த செய்தி பரவி மக்கள் அதிர்ச்சியும் போராட்டமும் பண்றாங்கன்னு அவர் உறுதியா நம்பினாரு. பாபியோட தீர்மானத்தை பார்த்த பாதிரி வேற வழி இல்லாம அவனை விட்டுடணும்னு ஆயிடுச்சு. புருஷன் போனாச்சுன்னா சில ஜெயில் காவலாளிகள் சிறுநீர் படிஞ்சிருந்த ஜெயில் நடைபாதைய சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாபி புருஷன் கிட்ட சொன்ன மாதிரி அவங்க போராட்டம் இன்னும் கடுமையா தொடரும்னு சொன்னாங்க. சர்க்கார் அவங்க கேட்கற வரைக்கும் பாபி அவன் டீம் நின்னு போக மாட்டாங்க. இது வரலாறுலேயே சூப்பர் கடுமையான போராட்டம்.
நாள்கள் ஓடினாலும் பாபி மற்றும் 9 ஆரிய உறுப்பினர்கள் உண்ணாவிரதம் ஆரம்பிச்சாங்க. சர்க்கார் அதற்கு கண்டனம் தெரிவிச்சு பாபி அளவு கடந்து போறாருன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே ஆரம்பத்திலிருந்தே அளவுக்கு மீறி நடந்துச்சு அந்த சர்க்கார் தான். நாட்களா உணவு சாப்பிடாம இருந்ததால பாபி உடம்பு மெலிஞ்சு எலும்பும் தோலுமா ஆயிடுச்சு. அவருக்கு சக்தியே இல்லாம போயிடுச்சு. அவரு அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனா பாபி உறுதியா இருந்து டாக்டர்கள் அவரு உடம்பு கெட்டு போகுதுன்னு எச்சரிச்சு இருந்தாலும் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். 10வது நாளில் பாபி இன்னும் மெலிஞ்சு போயிட்டாரு. அவர் உடம்புல புண்கள் நிறைய இருந்துச்சு. சிறை மருத்துவர்கள் அவனை உயிரோட வைக்க நாள்தோறும் அவன் தோலில் இருக்கும் புண்ணுக்கு மருந்து போட்டு கவனிச்சாங்க. படுக்கையிலேயே அடைஞ்சிருந்தாலும் பாபி தோழர்களுக்காக போராடுறதுல உறுதியாயிருந்தான். அவன் கழிவறையில ரத்தத்தை வாந்தி எடுக்கிறத பார்த்து டாக்டர்கள் கவலையில ஆழ்ந்தாங்க. சட்டன்னு அவனை படுக்கையில படுக்க வைச்சாங்க. டாக்டர்களும் நர்ஸ்களும் அவங்க உத்தரவுக்கு மாறாம அவன் பக்கத்திலேயே நின்னு அமைதியா கவனிச்சாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் பாபி நீதிக்காக போராடுறான்னு. பாபி இப்போ படுக்கையில பலவீனமா படுத்திருந்தான். அடிக்கடி கனவுல தத்தளிச்சான். அடிக்கடி அவன் இளம் வயசுல இருந்த தன்னையே பார்த்தான். இப்போ என்ன நிலைமையில இருக்கான்னு. முன்னாடி இர்லாந்து சாந்தமா இருந்துச்சு. ஆனா இப்போ அரசாங்கம் அவங்க மக்களுக்கு துன்பத்தை கொண்டு வந்திருக்கு. நாட்கள் ஓட ஓட பாபி உண்மையை அறிய முடியாம கற்பனையில தத்தளிச்சான். அவனால எது உண்மைன்னு சரியா சொல்ல முடியல. கற்பனை உலகம் அவன் உலகம். அவன் மும்புலன்கள் ஒவ்வொன்னா போச்சு. ஒரு நாள் டாக்டர் வந்தார். கையில ஐஆர்ஏ டாட்டூ அவன் பக்கம். டாக்டர் சொன்னாரு, உன் பாடு வீண் போகாதுன்னு. அன்னைக்கில இருந்து டாக்டர் அவனோட மருந்து சப்போர்ட் எல்லாமே. நோன்பு சொன்னா உடம்பு சரியில்லை, கனவு எல்லாம் அதிகமாச்சு. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பின்னாடி அம்மா அப்பா ஜெயிலுக்கு வந்தாங்க. பார்த்தாங்க. அவன் அப்படியே படுத்து கிடக்கிறான். உடம்பு மெலிஞ்சு போச்சு. அம்மாவோட அன்பு பிரார்த்தனை. அவன் கண் சின்னதா திறந்தான். அம்மா பக்கத்துல பிரார்த்தனை பண்றத பார்த்தான். அடப்பாவி, கனவுகள் கொள்ளையடிச்சுது. அவன் பசையிலேயே லீடர்ஷிப்ல அசத்திட்டான் பாரு. ரிஷ் மக்களை ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பண்றதுன்னு கனவு கண்டான். 66 நாள் பட்டினி. உடம்பு தாங்கல, சாவே வந்துருச்சு. பட்டினி போராட்டத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினரா ஆயிட்டான் பாரு. சிறைச்சாலையில இருந்தே தன் கோரிக்கையை அனுப்பிட்டான். அவனோட 9 ஐஆர்ஏ உறுப்பினர்களும் உயிரை விட்டாங்க. அதற்கு பதிலடியா 16 சிறை காவலர்களை ஐஆர்ஏ உறுப்பினர்கள் கொன்னுட்டாங்க. பாருங்க, பாபி இறந்ததுக்கு பிரிட்டனே அதிர்ந்தது. அரசாங்கம் தலை குனிஞ்சது. பாபியோட கோரிக்கையெல்லாம் கனூலாச்சு. ஐஆர்ஏ உறுப்பினர்களுக்கு அந்தஸ்து கிடைச்சது. சிறை கொடுமை நின்றது. அவ்வளவுதான்.